கட் பண்ணுங்க. கட் பண்ணுங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கேன். ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறீங்க. நம்ம ரைஹானா செல்லத்தோட பர்த்டே இன்னைக்கு டிசம்பர் 3 அவங்களோட பர்த்டே. ஸோ அவங்களுக்காக எல்லாரும் துவா செய்யுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ அதனால மறந்துடாம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்த உடனே அப்படியே விட்டுறாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஒரு 2 பேருக்காச்சும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும். சோ மறந்துடாம ஷேர் பண்ணி விடுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ ரைஹானாவோட பர்த்டே அன்னைக்கு மார்னிங் எடுத்தது. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு மார்னிங் ரொட்டீன் மாதிரி இருக்கும். பட் பர்த்டே அப்படிங்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கோட கலந்து வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே இந்த வீடியோ பிடிக்கும். இன்னைக்கு ஃப்ரைடே, அது மட்டும் இல்லாமல் நம்ம ரைஹானாவோட பர்த்டேவும் கூட. அதனால மற்ற நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா இன்னைக்கு மார்னிங் நிறைய வேலை இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் மட்டும் இல்லை, எல்லாருமே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம். இப்போ நான் டீ போட்டுட்ருக்கிறேன். பொதுவாக நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஒரு கப்பு காஃபியோ டீயோ குடித்தாதான் மற்ற வேலையில் நம்மளுக்கு ஆர்வம் வரும். அப்போ தான் நம்ம அந்த காஃபியோ டீயோ குடித்ததுக்கப்புறம் தான் மற்ற வேலையை பார்க்குறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். டீ காஃபி அதிகமாக எடுத்துக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கம்மி பண்ணிக்கணும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் டீ போடுவோம். காஃபி நாங்கள் அந்தளவுக்கு விரும்பி யாரும் குடிக்க மாட்டோம். எங்கள் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி டீ போடுவாங்க. அதே போல் எங்கள் மாமியார் வீட்டு சைடும் நிறைய பேருக்கு அடிக்கடி டீ குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் டீ போட்டு முடிச்சுட்டு அடுத்து ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ நாங்கள் எல்லோரும் டீ குடித்தாச்சு. அடுத்ததாக நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பூரி தேய்க்கிறதுக்காக ட்ரை மாவு ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு, ஆல்ரெடி நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற பூரி மாவை வெளியில் எடுத்து வச்சுருந்தோம். அதில் கூலிங்லாம் நல்லா போயிடுச்சு. திரும்பவும் நல்லா நான் பிசைய போகிறேன். பிசைஞ்சிட்டு எந்த அளவுக்கு பூரிக்கு மாவு தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பூரிக்கு மாவு உருட்டி எடுத்து வச்சுட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நான் ரைஹானாவை குளிக்க வைக்கிறதுக்கு சுடுதண்ணி போட போகிறேன். நமக்கு எப்போவாச்சும் கிச்சனில் நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறப்போ 2 அடுப்பு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரே டைமில் நம்ம 2 அடுப்பையும் யூஸ் பண்ணும் போது ஒரு அடுப்பு சிம்லேயும் இன்னொரு அடுப்பை நார்மலாக வச்சு நம்ம சமையலை செஞ்சோம் அப்படின்னாக்கா நம்ம 2ஐயும் ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ண முடியும். 2 அடுப்பையுமே ஒரே நேரத்தில் நம்ம நார்மலாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா எதை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டென்ஷனாக இருக்கும். இந்த அடுப்பு பார்க்குறதா அந்த அடுப்பு பார்க்குறதான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு அடுப்பு நார்மலாகவும் ஒரு அடுப்பு சிம்லேயும் வச்சு சமைச்சோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் நிதானமாக சமைக்கலாம். இப்போ நான் சுடுதண்ணி போட்டுட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நான் பாயசம் செய்ய போகிறேன். ஆச்சி பாயசம் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அது எடுத்துருக்கிறேன். இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயில் நான் வாங்கியிருந்தேன் 2 பேக்கெட்டு. அதில் ஒரு பேக்கெட் எடுத்துக்கிறேன். ஒரு பேக்கெட்டோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 180 கிராம் இருக்குது. இதுக்கு நான் 6 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். பால் நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கணும். அதாவது ஃபுல் மில்க் க்ரீம் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் பாயசம் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் 1 கப்பு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கிட்டேன். தண்ணி சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 6 லிட்டர் பாலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். நல்லா பொங்க காய்ச்சிக்கலாம். அந்த ரா ஸ்மெல் போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பாயசம் மிக்ஸ் சேர்க்கணும்.
பால் வந்து நல்லா பொங்க பொங்க காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக இந்த ரெடிமேட் பாயச மிக்ஸை கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே என்னென்ன சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சேமியா இருக்குது, சுகர் இருக்குது, அடுத்து வந்து ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து வேறு எந்த வேலையுமே கிடையாது. பால் காய்ச்சிட்டு இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி காய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா பாயசம் வந்து ரெடி. உண்மையிலேயே சொன்னால் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நம்ம பால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கான பால் வந்து சேர்க்கணும். அப்போ தான் நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து பாயசம் மிக்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இது நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், பாயசம் ரெடி. இதில் நம்ம தாளிச்செல்லாம் ஊற்ற தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பாயசம் நல்லா கொதிச்சிருச்சு. பாயசம் வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காகிடும். அதனால் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி 10 கிலோ பாக்கெட்டை வந்து சப்பாத்தி மாவு வாங்கியிருந்தோம். அதை வந்து அந்த மாவை வந்து ஒரு டப்பாவில் வந்து கொட்டி வச்சுட்டு அந்த கவரை தூக்கி போடுறாமல் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, பூரி இதெல்லாம் தேய்ச்சி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா எடுத்தாலும் ஒட்டாமல் ஈஸியாக எடுத்துடலாம். அதனால் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி காய வச்சு திரும்பவும் எடுத்து வச்சுக்கிறது. இப்போ வந்து பூரிக்கு மாவு தேய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து ஹாஜாட்டை பூரிக்கு தேய்ச்சி வச்சுருப்பான்னு சொல்லிட்டு சுடுதண்ணி வந்து சூடு வந்ததுனால ரைஹானாவை குளிக்க வச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்து பார்க்குறேன். ஹாஜா வந்து பூரிக்கு கடகடன்னு மாவெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டாரு. பட் வந்து ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சி வச்சுட்டாரு. நான் சொல்லிட்டு தான் போனேன், இருந்தாலும் அவருக்கு வந்து தெரியல, கொஞ்சம் மெல்லிசாக தேய்ச்சிட்டாரு. பூரிக்கு வந்து நம்ம கொஞ்சம் திக்காக தேய்ச்சா தான் பூரி நல்லா உப்பலாக வரும். அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பூரி வந்து போட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெல்லிசாக தான் தேய்ச்சி வச்சுட்டாரு. அதை வந்து வேறு ஒன்றும் பண்ண முடியாது, அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ரைஹானாவுக்கு சுடுதண்ணியை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ அவங்கள வந்து குளிக்க வச்சிட்ருக்கேன். இப்போ நான் வந்து ரைஹானாவை குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூரியை பொரித்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டுருக்கிறேன். ஆயில் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே பேக்கெட்டில் தான் வாங்குவேன். அதுதான் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இந்த டைம் வந்து கேனில் வாங்கியாச்சு. கேன்லேருந்து எடுத்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஆயில் ஊற்றுனதுக்கு அப்புறமா கேனை வந்து அப்படி நிமித்தும் போது அதுலேருந்து ஆயில் வந்து வலிஞ்சு வேஸ்ட் ஆகுது. அதனால் நான் எப்போவுமே வந்து பேக்கெட்டில் வாங்குறது தான் நம்மளுக்கு வந்து நல்லது. அதில் தான் நான் வாங்குவேன். அடுத்து பூரி பாருங்கள், நான் இப்போ போடும் போதே உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து புதுசுன்னு வரல. ஏன்னா வந்து ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சதுனால 1-2 பூரி தான் இந்த மாதிரி கொஞ்சம் உப்பலாக வந்துச்சு. பட் எல்லாமே பார்த்திங்கன்னா உப்பலாக வரல, சும்மா தான் வந்துச்சு. பட் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நான் பூரியை சுட்டு எடுத்துட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூரி, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டை குருமா செஞ்சுருந்தேன். அடுத்து வந்து நம்ம ஆச்சி பாயசம் மிக்ஸு செஞ்சுருந்தோம் இல்லையா, அதுதான் இது. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி குலாப் ஜாமுன் வந்து செஞ்சு வச்சுருந்தோம். இதுதான் ரொம்ப சிம்பிளாக தான் காலையில் வந்து பசியார செஞ்சுருந்தேன். பூரியோட முட்டை குருமா சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த முட்டை குருமா வந்து நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வைக்கல, அதனால தான் வீடியோவில் என்னால் காட்ட முடியல. இது வந்து நான் நேற்று நைட்டு சப்பாத்திக்காக செஞ்ச முட்டை குருமாவை காலையில் பூரிக்கு வச்சுக்கிட்டேன். முட்டை குருமா பார்த்திங்கன்னா புதுசாக எதுவும் ட்ரை பண்ணலை. நம்ம எப்போதும் வந்து சப்பாத்திக்கு வந்து எப்படி வந்து செய்வோமோ அந்த மாதிரி தான் செஞ்சுருந்தேன். அடுத்து குலாப் ஜாமுன் வந்து பாருங்கள், நல்லா குண்டு குண்டாக நல்லா ஊறி சூப்பராக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸ்வீட்டுக்கு வந்து நான் 2 பண்ணியிருந்தேன், குலாப் ஜாமுனும் ஆச்சி பாயசம் மிக்ஸும், அதுக்கப்புறம் பூரி முட்டை குருமா. அவ்வளோதான். பாயசம் வந்து சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து வேலை வந்து பாயசம் செய்கிறதுக்கே நம்மளுக்கு அதிக வேலை இருக்காது. பட் வந்து இந்த ரெடிமேடு மிக்ஸில் வந்து செய்யும் போது இன்னும் வேலை வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பசியார வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து நான் என்ன பண்ணேன்னா, நேற்று நைட்டு நம்ம வந்து சிக்கன் வந்து மசாலா போட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து ஃப்ரீசரில் இருந்த சிக்கன் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். கூலிங்லாம் போனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். பர்த்டே அன்னைக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா என்னோடய வேலை வந்து இப்படி தான் இருந்துச்சு. எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரைஹானாவை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்ததாக நம்ம பர்த்டே கொலாபரேஷன் வீடியோ பார்க்கலாம். அதில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் பிரித்து போட்டுட்ருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.